ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டிராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்கள சுத்தி நின்று நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே முன்னாடி உட்காந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவன் பேர் வந்து சென்னு. இவன் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட். ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத சென், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு. உங்க அம்மாவோட சர்ஜரி ஃபெயில் ஆனதுக்கு நான் காரணம் இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றா, ஜியூ நீ தான் இந்த சைனாலே பெஸ்ட் டாக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ண சர்ஜரி இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயில் ஆனதில்ல. அப்போ எங்க அம்மாவோட சர்ஜரி மட்டும் எப்படி ஃபெயில் ஆயிடுச்சு? உன்னாலதான் இப்ப எங்க அம்மா கோமால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ஹீரோயின்மே சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் கரெக்டா தான் சர்ஜரி பண்ணேன், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இது எதுவுமே கேட்காம ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இந்த ஊர்லயே ஃபேமஸா இருக்க டாக்டரோட பேரை நான் எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பா வீடியோ எடுக்க சொல்றான். ஹீரோயின் எல்லாரும் கூடயும் இருக்கிற மாதிரி, ஹீரோயின்மே ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா பைக்ல ஒருத்த வந்து இறங்குறா. இவன் தான் நம்ம டிராமாவோட செகண்ட் ஹீரோ. வந்து அவங்களை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உன் ஒய்ஃப் கிட்டே மத்தவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண வைக்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷ பிரிவிதானடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், கோ நீ அவளுக்கு ஒண்ணுனா எப்படி நீ பதறி போய் கரெக்டா அந்த டைமுக்கு வர? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ பேர் வந்து கு. அவன் சொல்றா, நான் அவளோட ஜஸ்ட் பேஷண்ட் தான், ஆபத்தான நேரத்துல என்னோட உயிரை காப்பாத்தினா அந்த நன்றிக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, அவன் ஒண்ணு மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றா, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எனக்கு இப்ப அவளை தப்பா வீடியோ எடுத்தாகணும், மத்தவங்க அதை பண்ணலன்னா என்ன, நீ மத்தவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினா நீயே போய் பண்ணு அப்படின்னு சொல்றான். வெக்கமே இல்லாம. இதை கேட்டோன்னு செகண்ட் ஹீரோவுமே, என்னடா பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ லாஸ்டா ஒரு டைம் வார்ன் பண்றான், என்ன நீ பண்றியா இல்ல என்னோட ஆளை வச்சு நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே சொல்றாங்க, நீ இங்க இருக்காத, இங்க இருந்து போயிரு, அவன் உன்னை ஹர்ட் பண்றதை என்னால பார்க்க முடியாது, தயவு செஞ்சு எனக்காக நீ அவன் கிட்ட அடி வாங்க வேண்டாம், நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, சீக்கிரம் யார் பண்றீங்க முடிவு பண்ணுங்க, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, நான் இன்னைக்கு கண்டிப்பா ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து, நீங்க ரெண்டு ஒன்னா இருக்க வீடியோவை நான் சேல் பண்ண போறேன், அது நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, சரி நம்ம ஆளுக்களே விட்டு ஷூட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மத்தவங்க எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண போறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கான். இதையுமே பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு என்ன ஜென்மமே தெரியல. ஹீரோ இதுக்கப்புறம் உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணியாச்சுல, நான் இவளை இங்க இருந்து கூப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ உடனே செகண்ட் ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு இது மட்டும் போதுமா பனிஷ்மெண்ட், ஒழுக்க மரியாதை எங்க அம்மா முன்னாடி நெல்லும் போட்டு வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தர இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, அவனை எல்லாருமே பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் திரும்பவும் ஹீரோ வந்து அவனை அடிச்சுட்டு, நீ எல்லாம் ஒரு குப்பை, உன்னை அடிச்சு போட்ட ஏன் கூட கேட்க ஆள் இல்ல, நீ ஒரு கு ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பர் மட்டும்தான், உனக்கு அங்க 0% தான் வேல்யூ, நீ வந்து என்ன எதிர்த்து வந்து பேச வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க சொல்லிட்டு போறான். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வெளில தான் நில் டவுன் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ வந்து சொல்றான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன பண்ணுவ, தப்பெல்லாம் என்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோ வந்து, என்ன எங்க நில் டவுன் போட்டு நின்னுட்டு இருக்க, ஒழுக்க மரியாதைய உள்ள வந்து எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரன்னு பிடிச்சு இழுக்க போறான். அந்த சமயம் பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து தடுக்க, ஹீரோ உடனே யாரா நீ கோமாளி, போய் தொலை அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறான். உள்ள போய் ஹீரோயினை புத்தனை தள்ளி விடுறான். ஹீரோயின் அங்க இருக்கிற பெட்ல இடிக்கிறாங்க. அவங்களுக்கு மண்டையிலே நல்லா அடிபட்டுருது. அப்போ அங்க ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா, அத்தை உங்களுக்கு என்ன பண்ணாங்க, எதுக்கு அத்தையும் இந்த மாதிரி கோம நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு.
சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு ஹீரோவும் ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ மேல கிரஷ் இருந்திருக்கும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோட அம்மா தான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து மெங்கு. இவ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி தப்பா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவங்க அம்மாவோட கைய காமிச்சிட்டு, எங்க அம்மாவோட கையை என்னடி பண்ணி வச்சிருக்க, அக்குபஞ்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி புண்ணா ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே சொல்றாங்க, நான் 3 வருஷமா இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கேன், உங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சா? இதுக்கு காரணம் நான் கிடையாது, அந்த மெங் தான் காரணம், அவளே நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவை தடுக்க வர ஹீரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவை அடிச்சு போட்டுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லு, எதுக்கு எங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, நான் இது எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு, உங்க அம்மாக்கு நான் ஏன் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெங் தான் வந்து பண்ணி வச்சிருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்க செகண்ட் ஹீரோட கையை மிதிச்சுட்டு, நமக்கு பிடிச்சவங்க ஹர்ட் ஆனா எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு நீயும் தெரிஞ்சுக்கணும்ல, உனக்கு பிடிச்சவனோட கையை நான் மிதிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி தானே எங்க அம்மாக்குமே ஹர்ட் ஆயிருக்கும், இந்த வலியை நீயும் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ செகண்ட் ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மெங்கு அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ எதுக்கு அந்த கிளைய காப்பாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவ உயிரோட வந்து எந்த பலனுமே இல்ல, அவ வந்தாலுமே உன்னை புள்ளி பண்ண தானே போறா, நீ எதுக்கு அவளை காப்பாத்தணும் இப்படி மெனக்கட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுமே இதெல்லாம் பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ ஹீரோயினுக்கு ஒரு கால் பண்ணி கொடுக்கறா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு காசு கொடுத்துட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினாலதான் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தர பணத்தை ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கு தான் அந்த டாக்டர் சீக்கிரம் பணம் கட்டுங்க, அப்பதான் உங்க அம்மாவுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க என்ன பண்றதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளில சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கூட செகண்ட் ஹீரோவுமே இருக்கான். செகண்ட் ஹீரோ கேட்கறான், நான் வேணா உனக்கு மணி பே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஆல்ரெடி நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நீ இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், உனக்காக நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்லியும் கேட்காம செகண்ட் ஹீரோ நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மெங்கு ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஓ, இவளுக்கு பணம் தேவைப்படுது, இவ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடுவா, நம்ம அந்த வழியை தப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கா வில்லத்தனமா. அடுத்து ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒரு பார்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பணத்துக்காக இந்த பார்ல ட்ரிங்க்ஸ் ஊத்தி தருவாங்க இல்லையா, அந்த வேலைக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த காசுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசெல்லாம் தூக்கி வீசிட்டு எங்க கூட இந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே கேட்காம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். நீ எதுக்கு இங்க வந்த, நான் தான் உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற ரவுடி பசங்களுமே செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு இவன் அந்த கோ ஃபேமிலியோட மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்து வெளில ஓடி வந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவன் கேக்குறான், எதுக்காகடா இவனுக்கெல்லாம் பயந்துட்டு வர, இவன் அந்த கோ ஃபேமிலி வேல்யூவே இல்லாத ஒரு மெம்பர் தானே, இவனை அடிச்சு போட்டாங்க கூட கேட்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூட இருக்கவன் சொல்றான், இல்ல இந்த ஃபேமிலிக்கு இவன் எப்ப வேணாலும் ஹெட் ஆகலாம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு கூட இவனுக்கு பவர் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொருத்தனும் சரி அப்ப இவன் கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட உங்க அம்மாக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன், நீ இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எனக்கு எதுவும் இல்ல, நீ கரெக்டான டைம்ல வந்து என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன், நான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து அந்த மெங் வந்து ஹீரோவை கூப்பிட்டு அந்த பாருக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஊத்தி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குதான் வந்திருப்பா. பார்த்தா இங்க செகண்ட் ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்க. இத பார்த்த உடனே மெங்க உடனே இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த டைம்ல இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இனிமே பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல வராங்க. ஆனா ஹீரோ அதும் கூட கேட்காம ஹீரோயினை சப்புன்னு அறையறான். செகண்ட் ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான். இத பாக்குற மெங்குமே வந்து செகண்ட் ஹீரோவை ஏன்னா அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லாத ஒருத்தன் நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. ஹீரோயின் உடனே மெங்க சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயின் மெங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, தகுதி தராதத்தை பத்தி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு.
ஹீரோ உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே மேங்க அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ நடுல வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான். செகண்ட் ஹீரோக்கு அடிப்பட்டோடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எதுக்கு செகண்ட் ஹீரோ அடிப்ப, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அத பார்த்தோன்னே ஹீரோக்கு மண்டை சூடாய் போய் அவனுக்காக நீ என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஆட்களை வச்சு செகண்ட் ஹீரோவா அடிக்க சொல்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மிங்கு சைட்ல நின்னு பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. அவனுக்கு நீ என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு செகண்ட் ஹீரோட காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குப்பை தான், உதவாத குப்பை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் செகண்ட் ஹீரோ கேக்குறான் உனக்கும் ஹீரோயினுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்கு அவளை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு போல. அப்போ அவன் சொல்றான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு குப்பை, அவ குப்பையா இருந்தாலும் நான் கழிச்சு வேண்டான்னு போட்டவ, அவ வேற யாரு கூடயே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் வேல்யூவே இல்லாத ஒரு பர்சன், என்னோட ஷூவோட டஸ்ட்டுக்கு கூட நீ ஈடாக மாட்ட, உன்னெல்லாம் அடிக்கதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ அடி வாங்கிட்டு நிக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செகண்ட் ஹீரோமே அந்த ஆளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, இனிமே எனக்கு கால் பண்ணி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு இல்ல, நம்ம வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே அழுதுட்டு எதுக்கு நம்ம வீட்டை விற்கணும், உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு ஒண்ணு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது, என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மாப்பிள்ள தானே பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்களுக்கும் ஹீரோக்கும் டைவர்ஸ் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட டாக்டர் லைசன்ஸுமே கேன்சல் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணி ஃபெயில் ஆயிருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோ வந்து இதுக்கப்புறம் ஹீரோயின் யாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிருப்பான் போல. ஹீரோயின் இப்ப அதையுமே சொல்லியிருக்காங்க. இது கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் மாப்பிள்ளைய மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, மாப்பிள்ள உனக்கு என்ன பண்ணாங்க, அவங்கள நீ ஹாப்பியா வச்சுக்க வேண்டியதானே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பெற்றதுக்கு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து மெடிசனுக்கான எல்லா பில்லும் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாக்குற ஹீரோயினோட அம்மாவுமே கடுப்பாயி எல்லா பிரச்சனையுமே இவனால வந்ததுதான், உன் லைஃப்ல வராம இருந்தா நீ நல்லா இருந்திருப்ப, இவன் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த போறாங்க. ஆனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்காம ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீங்க ரெண்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே துரத்தி விட்டுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாக்கு போன்ல ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னு அவங்க செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினோட அம்மா பார்க்க தான் வராங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவை காணும். செகண்ட் ஹீரோ உடனே நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுமே அவங்க அம்மாவை எங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாங்க. பார்த்தா ஹீரோயினோட அம்மா ஸ்டெப்ஸ்ல உட்காந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா அங்கே இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் வேணா ஹீரோ கூட போய் சேர்ந்து வாழ்றேன், ஹீரோவை நான் டைவர்ஸ் பண்ணல, தயவு செஞ்சு முடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பக்கத்துல இருக்க மொபைல நோட் பண்றாங்க. மொபைல பார்த்தா செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று இருந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோ கூட வீடியோ ஷூட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை யாரோ வந்து இவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க, ஹீரோ தான் இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோ கூட சண்டை போடலான்னு போறாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த மெயின் வந்து கால்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாவுக்கு தப்பா சர்ஜரி பண்ணனாலதான் இப்போ அவங்க அம்மா கோமால இருக்காங்க, அதுக்கு நான் 1 மில்லியன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுறாங்க. ஹீரோயின் உடனே அவளை பார்த்துட்டு அடி பாவி இதுக்கெல்லாம் காரணம் நீந்தானா, நீந்தா வேணுட்டே வந்து சர்ஜரியை ராங்கா பண்ண வைக்கிறதுக்கு யாருக்கோ பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ உடனே மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி எடுத்து ஹீரோவோட அம்மாவை கொலை பண்ண வரா. அப்போ ஹீரோயின் தான் தடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வர இந்த மெங் உடனே நல்லவன் நடிப்பை போட ஆரம்பிக்கிறா. பாருங்க இவ ஆன்ட்டிய கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து காப்பாத்துனா என்னையுமே தடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சொல்றாங்க நான் எதுவும் பண்ணல, இவதான் கொலை பண்ண வந்தா, நான் அதை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பைத்தியக்கார ஹீரோ அதை நம்புவானா, அவன் நம்பாம கீழே பிடிச்சு ஹீரோயினை தள்ளி விட்டுறான். பக்கத்துல பாத்தீங்கன்னா நைஃப் இருக்கு. மெங் உடனே சொல்றா
பாரு இவன் நைஃப் மூட எடுத்துட்டு வந்திருக்கா ஆன்ட்டியை கொலை பண்றதுக்கு, இவெல்லாம் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோமே அதை பார்த்துட்டு எங்க அம்மா என்னடி பண்ணாங்க, எதுக்கடி எங்க அம்மாவை கொலை பண்ண இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணல, ஆனா நீ தான் எங்க அம்மாவை கொன்னுட்ட, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்க கத்தி எடுத்துட்டு ஹீரோவை குத்துற மாதிரி போறா. ஹீரோ உடனே சப்புன்னு அரைஞ்சு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறான். மெங் உடனே ஐயோ பாருங்க உங்களே கொலை பண்ண துணிஞ்சுட்டா, இவளை போலீஸ்ல கால் பண்ணி பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரூம்குள்ள ஒருத்தன் நடக்கவே முடியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிக்காரன் தான். அண்ணா நீங்க தானே என்னை எப்படியாவது காப்பாத்தணும், எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, இவளை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இவளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இவளோட பாடியில இருக்க கிட்னி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். இனிமே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இவன் இங்க இருந்தா உங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பா, இதனால ஒரு யூஸ்மே கிடையாது, இதுக்கு உங்க தம்பி கிட்ட கொடுத்தாங்க கூட அவங்களாவது உயிர் வாழ்வாங்க, பேசாம உங்க தம்பி கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கெஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டு ஹீரோமே சரி இவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட தம்பியுமே ஹீரோயினை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கா, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவளோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளோட தலையெழுத்து என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே அண்ணா இவளுக்கு உயிருக்கு எல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு போக பார்த்துட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோவோட தம்பியை பிடிச்சு அடிச்சுட்டு அவளை எங்கடா கூப்பிட்டு போக பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ உடனே ஹீரோவை பார்த்துட்டு சொல்றான், உனக்கு என்ன கிட்னி தானே தேவைப்படுது, என்னோட கிட்னி வேணா எடுத்து கொடுங்க, என்ன செஞ்சு ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க செகண்ட் ஹீரோ எனக்காக நிறையவே பண்ணிட்டான், இதுக்கு மேல அவன் எதுவுமே பண்ண வேண்டாம், நல்லா அவன் கிட்னியுமே இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, என் லவ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் மேல மட்டும்தான் இருக்கு, நீ எதுக்காக இங்க வந்து என்னை காப்பாத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ உடனே ஹீரோ கிட்ட நான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு என்னதான் பண்றது, நீ சொல்லு நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றா, உன்னோட லைஃபோட வர்த் என்னன்னு உனக்கு தெரியுமா, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும், நீ ஒரு யூஸ்லெஸ், உனக்கு வேல்யூவே கிடையாது, நீ யாரை காப்பாத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சிட்டு கதறா, ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாத, நான் என் கிட்னியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அவன் தம்பிக்காரக்கிட்ட இவளை இங்க இருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், அண்ணா நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க, நான் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவோட தம்பிக்காரன் வீட்டுல தான் காட்டுறான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கை குடிக்க வச்சுட்டு இருக்கான். இது ஒழுக்க மரியாதையே குடி, அப்பந்தான் உன் உடம்பு நல்லா இருக்கும், என் அண்ணா தான் அவன் கையாலே இதை செஞ்சு உனக்கு அனுப்பி விட்டு இருக்கான், இதை குடிச்சிட்டு ஒழுக்க மரியாதையா உன் கிட்னியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அண்ணே நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவை கட்டி போட வச்சு செகண்ட் ஹீரோவை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோக்கு செம கடுப்பாகுது, அதுல ஹீரோயின் இருந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். உடனே கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். செகண்ட் ஹீரோமே எவ்வளவோ கதறிட்டு இருக்கான் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே எவ்வளவோ சொல்றாங்க, நான் உன்னோட அண்ணி தயவு செஞ்சு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், என் அண்ணாவே நீ வேண்டான்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டான், நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, உன் அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் உடனே செகண்ட் ஹீரோவை கையை காமிச்சிட்டு உனக்கு அவன் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா, அப்போ என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செகண்ட் ஹீரோ இருக்கிற பக்கமா பார்த்து தள்ளி விடுறான். செகண்ட் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட தம்பிக்காரன் சொல்றான், இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு சர்ஜரி பண்ணி நான் கிட்னியை எடுத்துட்டு போறேன், அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உனக்கு கூட ஃபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் இப்போ ஹீரோவோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னா அவனுமே கடுப்பாயி அவளை சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு டாக்டர் அனுப்பி இவளை செக் பண்ண சொல்றா, இவ பிரெக்னெண்டா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கதறிட்டு இருக்கான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு ஹீரோவோட தம்பிக்காரன் வந்து ஹீரோயினை வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, அதை இப்போ உனக்கு என்னோட கிட்னி கிடைச்சிருச்சுல்ல, நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான்,
எனக்கு உன்னோட கருமம் பிடிச்ச கிட்னியும் தேவையே படாது, நான் காசுக்காக தான் உன்னோட கிட்னியை வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ நல்லாதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, ஆமா நீ சும்மா தண்டத்துக்கு தானே இருக்க, உன்னோட கிட்னியை வச்சு பணம் பார்க்கலாம் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணேனா இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் ஹாலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின்மே என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே பாரு நல்லா பாரு, ஹீரோக்கும் மெங்குக்கும் மேரேஜ் ஆயிட்டு இருக்கு, இத பார்த்து புரிஞ்சுக்கோ, ஹீரோ இதுக்கப்புறம் உன்கிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னா ஹீரோயினை புரிஞ்சு ஏத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. அப்போ அவன் பாத்தீங்கன்னா அவனை போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நினைச்சிருக்கோம் மனசுல, ஹீரோக்கு உன் மேல லவ்வே இல்ல, நீ என்ன சொன்னாலும் அவன் நம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவனுக்கு எதுவுமே நம்ப மாட்டான், நான் உன்னை வேற ஒருத்தங்களுக்கு விற்க போறேன், நீ யாருன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்க போறேன், நீ அங்க போய் வாழ்ந்துக்கோ, ஒழுக்க மரியாதையா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா ஹீரோ பாக்குறான், யாரோ இங்க இருந்து நம்மள பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இந்த ஹீரோவோட தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஹீரோயின அந்த மேரேஜ் நடக்கிற ஹாலோட மாடியிலே கூப்பிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அவனை எட்டி ஒரு மிதிச்சிடுறாங்க. அவனுமே பாத்தீங்கன்னா வழியில கதவிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னை லாஸ்டா வார்ன் பண்றேன், ஒழுக்க மரியாதை என்ன போக விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் உடனே என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு அந்த மாடியில இருந்து கீழே தள்ளி விட பாக்குறான். பெண் பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ உடனே அவன் தம்பிக்காரனை பார்த்துட்டு அவளை எதுவும் பண்ணாத, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட செகண்ட் ஹீரோவுமே இருக்கான். செகண்ட் ஹீரோ சொல்றான், ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு, சாரி என்னால நீ நிறைய கஷ்டம் அனுபவிச்சுட்ட, இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது, நீ என் தம்பிய செடியூஸ் பண்ணிருக்க, சீ ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. இவன் கஷ்டப்படுறத நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ உன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவன் ஷாக் ஆகி, என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே, ஆமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவனோட குழந்தை நான் பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் விழுகிறப்போ அவங்க பாஸ்ட்ல நடந்த கஷ்டத்தை எல்லாமே நினைச்சு பார்த்துட்டே விழுகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றா, பிரெக்னெண்டா இருக்க ஒய்ஃப் இப்படி இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹீரோ எல்லாத்தையும் அப்படி ஷாக்கா நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு, அப்பாடா நீ ஒரு வழியா முடிச்சிட்டியா, நான் தாமா உன்னோட அம்மா, உனக்கு போன மாசம் கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதுல இருந்து நீ இப்ப கோமால தான் இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹீரோயின் ஆக்சுவலா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சோல் இருக்கு இல்லையா, அது இந்த கோமால இருக்க இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினோட மெமரிஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்திருக்கவங்க எல்லாமே ஹீரோயினை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கல்லறையில இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அப்போ கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் எதுக்கு ஹீரோயின் இருந்ததுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இன்னொருத்தி சொல்றா, இந்த பொண்ணு எல்லாம் நல்ல பொண்ணு இல்ல, அவளுடைய மாமியாரே கொலை பண்ணி பாத்திருக்கா, இவ சரியான கொலகாரி தானே, அது மட்டும் இல்லாம ஹீரோவோட மேரேஜ் அன்னைக்கு அவனோட தம்பி கூட ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சிருக்கா, இதெல்லாம் எல்லாரும் பார்த்தனால மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா, இவெல்லாம் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களுமே இந்த மெங்க பார்த்துட்டு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல, ஹீரோயின் இவங்களுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தும் கூட இவங்க ஃபியூனரலுக்கு வந்திருக்காங்க, இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அவளுமே, சரி பரவாயில்ல விடுங்க, எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அக்காவை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஹீரோவுமே, பரவாயில்ல விடு, அவங்க கரெக்டா தானே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் எங்க சந்தோஷமா வச்சுக்குவேன், அவளை மாதிரி இந்த உலகத்திலே ஹாப்பியான பர்சன் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு அவளை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இங்க செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு பொறுக்க முடியாம ஹீரோவை அடிக்கிறான். ஒன்னால்தான் ஹீரோயின் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றா, நீ யாருடா, இந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அவளோட எக்ஸ் லவர்னு வந்து நின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு செகண்ட் ஹீரோ ஹீரோவோட சட்டையை பிடிக்க அவன் சொல்றா, உனக்கு என்ன தொடர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ ஒரு
கோ ஃபேமிலியோட வேல்யூவே இல்லாத நம்பர், நீ எல்லாம் என்ன தொடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே செகண்ட் ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாயி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்க பொண்ணு வராங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு டாக்டர் ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா மிங்க கிட்டதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிங்க உடனே ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு அப்பவே நல்லா தெரியும், நீங்க மாடியில இருந்து குதிச்சு செத்துருக்க மாட்டீங்க, இது எல்லாமே ஃபேக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு வழியா நீங்க எப்படியோ திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சப்புன்னு ஒரு அறை விடுறாங்க. யார் நீ என்னைய தொட்டு பேசிட்டு இருக்க, நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன இந்த தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை தொட வர ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவே சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இந்த பைத்தியக்கார, உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் தொட வருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஷாக் ஆனு பாத்துட்டு இருக்கான். மிங்க உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோவே அடிக்க போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ வந்து தடுத்துறான். அடுத்து மிங்க உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. எதுக்குக்கா நீங்க மறுபடியும் எங்க லைஃப்குள்ள வந்து இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சின்ன வயசுல இருந்து ஹீரோவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, இப்பதான் நான் ஹீரோவை மேனேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு லைஃபை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா எதுக்கு நீங்க திரும்பவும் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு மத்தவங்க யூஸ் பண்ண குப்பை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தடுக்க வர ஹீரோயின் உடனே அங்க இருக்கிற இவங்களோட செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் சொல்லி இங்க யாருமே இருக்க கூடாது, இவங்க எல்லாத்தையுமே வெளில துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா செகண்ட் ஹீரோ கிட்ட தான் போய் பேச போறா. மிஸ்டர் கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஜி செத்து போயிட்டாங்க, நீங்க பார்க்க வேணா அவங்க மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க கல்லறையோட இன்சார்ஜர் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே இவங்க யாருமே தெரியல, இங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை வெளில போக சொல்றாங்க, என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே நாங்க எவ்வளவு பெரிய இடம் தெரியும்ல, ஒழுக்க மரியாதையா அவளை எங்கேயாவது வெளில துரத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனுமே வந்து ஹீரோ பார்த்துட்டு கோவப்படாதீங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு, யார் நீங்க, எதுக்கு நீங்க இங்க உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். பாக்குற செகண்ட் ஹீரோமே யார நீ வெளில போ சொல்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் நான் இங்க இருந்து வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நீ என்ன அவ்வளவு மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வரா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அடிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பாக்குற அந்த இன்சார்ஜருமே ஹீரோயின் கிட்ட சண்டை போட வர உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா அந்த இன்சார்ஜர் உடனே ஹீரோயின் முன்னாடி நீல்டன் பண்ணிட்டு, நீங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்க அந்த கிம் ஃபேமிலி மெம்பரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சாரி மேடம், தெரியாம நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க இல்லாம அவனே போக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்களுமே விஐபி தான், எதுக்கு எங்களை இங்க போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்சார்ஜ் சொல்றான், இந்த மாதிரி இந்த கிம் ஃபேமிலி தான் இந்த கலரை எடுக்கிறதுக்கு இடமே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே இவங்க இடம் தான், இவங்க நினைச்சா மட்டும்தான் யாரோட கல்லறையா இருந்தாலும் இங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அந்த பையனோட அம்மாவுமே சப்புன்னு அறிஞ்சிட்டு, தயவு செஞ்சு வாயை மூடுறா, உன் அப்பாவோட கலரை இங்கதான் இருக்குது, அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட கலரையே இங்க இருந்து ரிமூவ் பண்ண சொல்லிட போறாங்க, வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிங்குமே பாத்துட்டு இருக்கா, இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த இன்சார்ஜ் சொல்றான், இன்னும் ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், இங்க யாருமே இருக்க கூடாது, எல்லாரும் இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே பாக்குறான், செம கடுப்பாய் எதுவுமே சொல்ல முடியாம அங்க இருந்து மெங்க கூப்பிட்டு போயிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன இறந்து போன டாக்டர் ஜீன் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், இல்ல நீங்க அவங்கள இருக்க சான்ஸே கிடையாது, அவங்க ரொம்ப யூனிக்கானவங்க, அவங்கள மாதிரி இந்த உலகத்துல அவங்க மட்டும்தான் இருக்க முடியும், நீங்க ஒன்னும் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவங்களுடைய கல்லறைய பார்த்துட்டு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோயின் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன்
ஒரு டாக்டர் கிட்ட டீல் பேசிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அந்த ஆபரேஷன்ல அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி டீல் பேசிட்டு இருக்கா. அதுக்கு இவளுமே சரி நான் வந்து கரெக்டா பண்ணிடுறேன், ஆனா நீ எனக்கு 1 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றா சரி நீ கரெக்டா கொன்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த டாக்டர் சொல்றா அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். டாக்டர் ஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவ ஒரு ஆபரேஷன் பண்ணா இல்லையா, அவங்க மாமியாரும் கூட கோமாக்கு போயிட்டாங்க இல்லையா, அந்த ஆபரேஷன்ல குளறுபடி பண்ணதே நான் தான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்டவன்னு. அதனால நீங்க சொன்னதெல்லாம் நான் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கு நீங்க கரெக்டா 1 மில்லியன் கொடுக்கணும், அதுக்கு குறைஞ்சு கொடுத்தா நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாய் இன்னும் திருந்தாம இப்படிதான் சுத்திட்டு இருக்கா, உன் ஆட்டத்தை அடக்குறேன்னு இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கையில கிளவுஸ் போட்டுட்டு எனக்கு இன்னும் சர்ஜரி பண்றதெல்லாம் எதுவுமே மறந்து போல, இந்த தடவை நான் தான் உனக்கு பதிலா சர்ஜரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆபரேஷன் தியேட்டரை காட்டுறாங்க. அங்க கரெக்டா இந்த போலி டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண போகும்போது கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அவருக்கு பதிலா ஹீரோயின் தான் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போலி டாக்டருமே கடுப்பாய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வர அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவனோட ஆட்கள்லாம் அந்த போலி டாக்டரை பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவனுக்குமே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இந்த மாதிரி ஆபரேஷன் தியேட்டர்ல அவங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவனுமே வந்து பாத்திருப்பான். பார்த்தா இங்க ஹீரோயின் வந்து சர்ஜரி பண்றதுனால நீங்க சர்ஜரியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே அந்த சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த போலி டாக்டருமே நீ யாருடி, என்னோட சர்ஜரி நீ பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மாஸ்க் கழட்டி நான் தான் டாக்டர் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி காட்டுறாங்க. இவ உடனே அதை பார்த்து பதறி போய் இவ பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்து ஓடுறா. ஹீரோயினுமே பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு நான் மேல இருந்து கீழே விழுந்தப்போ எனக்கு எப்படி எல்லாம் வலிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னு அவளுமே நீ மேல இருந்து குதிச்சது நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே ஹீரோயினுமே ஏன் நான் சாகிறதுல உனக்கு அவ்வளவு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவ சொல்றா ஆமா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ தானே ஃபேமஸ், இங்க இருக்கிறவங்களுக்கு என் பேரும் கூட தெரியாது, ஆனா எல்லா கிரெடிட்டுமே உனக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது, அதனாலதான் உன்னை வேணுட்டே மாட்டி விடுறதுக்காக உன்னுடைய மாமியாரோட ஆபரேஷனை வந்து குளறுபடி பண்ண உன்னுடைய டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ண வச்சேன். செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் எதுக்கடி என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க, மறுபடியும் எங்கிருந்து செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர அதுக்குள்ள ஹீரோயின் அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு வேலை இவங்க தான் டாக்டர் ஜியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த சமயம் அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வராங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க இந்த போலி டாக்டர் உடனே டைரக்டர் இங்க பாருங்க நான் பண்ண வேண்டிய ஆபரேஷனை இவ பண்ணி அந்த பேஷண்ட கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. டைரக்டர் உடனே யார் நீ, எதுக்கு நாங்க பண்ண வேண்டிய ஆபரேஷனை நீ பண்ணிட்டு இருக்க, உடனே போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றான். செகண்ட் ஹீரோ இங்க ஏதோ ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லாயரை வர சொல்றான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை வச்சு எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலி டாக்டர் சொல்றா சார் இவதான் நான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ரூம்குள்ள வந்தா என்னோட பேஷண்ட கொலை பண்ண பார்த்தா, இவ எப்படி ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டருமே சொல்லுங்க நீங்க யாரு, நீங்க எதுக்கு, அவளுக்கு பதிலா நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க இவதான் அந்த பேஷண்ட கொலை பண்ண பார்த்தா, இவ நல்லவளே கிடையாது, அதுக்கான வீடியோ ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அவளுமே அங்கிருந்து அப்படியே நைஸா கலந்து போலான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயினோட செக்யூரிட்டி அவனை பிடிச்சு வச்சிடறாங்க. அவ காசு வாங்கினத வீடியோ ப்ரூஃபாவே ஹீரோயின் வந்து போட்டு காமிச்சிடறாங்க அந்த டைரக்டர் கிட்ட. உடனே அங்க இருக்க டைரக்டருமே அந்த பொண்ணு சப்புன்னு அறிஞ்சிட்டு ஒன்னு மாதிரி ஒரு கேவலமான டாக்டர் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, நீ எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஹீரோயின் மேல பழி போட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போலி டாக்டர் உடனே என்னையே மாட்டி விட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வரா. செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவளை பிடிச்சிடுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு நான் செத்து போய் மறுபடியும் பொழைச்சு வந்திருக்கேன், ஒன்னு ரிவெஞ்ச் எடுக்கதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவ பைத்தியக்காரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் இந்த டாக்டர் ஜி இல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இந்த வீடியோ கொடுத்து இவளை போலீஸ் கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறா.